ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி சமைக்க போகிறதுக்கு ஒரு லெமன், 4 பச்சை மிளகா, அப்புறமா பூண்டு இஞ்சி எல்லாமே க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா புதினா எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. கழுவிட்டு வெங்காயம்லாம் உரிக்கணும். ஜீரக சம்பா அரிசி, முக்கியமான இதுன்னு பார்த்திங்கன்னா சிக்கன். ஸோ இதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா அளவு, அதுக்கப்புறம் நம்ம பூண்டு உரிச்சிட்டு இஞ்சியெல்லாம் தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தையும் அதே மாதிரி தான் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரைஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன், அதே மாதிரி சிக்கனும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு வரேன். நான் ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் நல்லா நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி அதே மாதிரி மிக்சியில் அரைச்சிக்கலாம் எப்பொழுது மாதிரி. ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகா. இப்போ பிரியாணி மசாலாவும் பார்த்திங்கன்னா எப்போதுமே நான் சொல்லுவேன் இல்லையா, நான் அரைச்சி வச்சுருக்கேன்ட்டு, அதனால் அது அரைச்சதும் இருக்குது. இதெல்லாம் தான் தேவையான பொருள். இப்போ கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இதிலே பார்த்திங்கன்னா 2 ஐட்டம். இது வந்து பிரியாணிக்கு எடுத்து வச்சுருக்கேன் தனியாக, 2 வெங்காயம் 3 தக்காளி லெமன்லாம். அதே மாதிரி இந்த 2 வெங்காயம் தக்காளி எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஈரலுக்கு தான், மட்டனோட ஈரல் பண்ண போகிறேன். இது சிக்கன், அதுக்கு ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. வேர்க்கடலை சும்மா பாட்டிலேருந்து வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்தது. இது சிக்கனும் ரைஸ் ஜீரக சம்பா அரிசியும் பிரியாணிக்கு. இது வந்து கிரேவி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கிரேவி இல்லைன்னா நம்ம தொக்கு மாதிரி பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த 2 வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா. இது பிரியாணிக்கு தனியாக. இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொண்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து பிரியாணிக்கு ரெடி பண்ணிவிட்டேன். பச்சை மிளகாவையும் கீறி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. தக்காளி இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு அதே மிக்ஸிலே தக்காளியும் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு ரெடி பண்ணிடலாம் எல்லாத்தையும். அரிசியும் பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா கழுவிட்டு 2 தடவை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும் நல்லா. இஞ்சி பூண்டு வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டாங்க, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. அதே மிக்சிலேயே தக்காளியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. தக்காளி நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம்னா பிரியாணி தாளிச்சிடலாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா கழுவிட்டு வரேன். இதுலேயே நான் கொத்தமல்லியும் போட்டு வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் இருக்குது, புதினாவும் இருக்குது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வரேன். இப்போ சிக்கனையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அது நல்லா கழுவிட்டேன் ஆல்ரெடி. ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிட்டேன். இந்த மாதிரி இதையும் கழுவிட்டு எடுத்துட்டோம்னா பிரியாணி தாளிக்கிறதுக்கு இப்போ ஒரு திங்ஸாக ரெடி பண்ணியாச்சு. கொத்தமல்லி நல்லா கழுவிட்டேன், புதினா கொத்தமல்லி. இதை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா பொடியாக நறுக்கிட்டேங்க. தாளிக்கும் போது போடும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் சும்மா 1-2 மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா முக்கியமான தயிருங்க. தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ எல்லாமே ரெடிங்க. வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி, சிக்கன் வாஷ் பண்ணி வச்சாச்சு, லெமன் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா தயிர். இப்போ எல்லாமே ரெடி, நம்ம தாளிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பிரியாணி இதில் தாளிக்கிறீங்களா? நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் தாங்க சேர்த்துக்கிறேன், லாஸ்ட்டாக தான் நெய் சேர்ப்பேன். அதனால் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே வெங்காயத்தை சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒன்றா சேர்க்கலாம். 2 வெங்காயம் காமிச்சேன், அப்புறம் பத்தாத மாதிரி இருக்குங்க. அதனால் நான் 3 வெங்காயமாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது வதங்கிடுச்சுன்னா ஒன்றுமே இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் பெரிய வெங்காயமாக 3 சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டுலாம் சேர்க்கலாம். இது கலர் மாதிரி நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதை அரைச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா பிரியாணிக்கும், அப்புறம் ஈரல் காமிச்சேன் இல்லையா, மட்டனோட ஈரல், அதுக்கும் சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ இப்போ பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு இதை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்தாச்சு. நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். இதுலேயே நான் பச்சை மிளகாயும் சேர்த்துடுறேன். எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துடுறேன். 3 சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 ஐட்டம் சேர்க்க போகிறேன் பவுட்ரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள். பச்சை மிளகாய் இருக்குது, சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கும் கலருக்காகவும் கொஞ்சமாக மிளகாத்தூள், அதுக்கப்புறமா உப்பு. சிக்கனுக்கும் பிரியாணிக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரியாணிக்கு கொஞ்சம் பொடி வச்சுருக்கேன் இல்லையா, பிரியாணி பட்டை கிராம்பு பொடி, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன்.
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் விட வேண்டாங்க, சும்மா லேசாக எண்ணெயில் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா புதினா கொத்தமல்லி, அதையும் சேர்த்துடலாம். அதில் எப்படி வதங்கி வந்துட்டு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இதில் நான் கொத்தமல்லி புதினா சேர்த்துட்றேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ கொத்தமல்லி புதினா போட்டேன் பார்த்தீங்களா, நல்லா வதங்கிடுச்சு. பார்த்துட்டு இவ்வளோண்டு ஆகிடுச்சு பாருங்க. இப்போ நான் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுருக்கேன், அது தக்காளியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நம்ம அது வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு ஒரு பரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். லெமனும் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா வதக்கி 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு அதில் கொஞ்சம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ லெமன் வந்து இதில் பிழிஞ்சு விட்டுறேங்க. சும்மா கொஞ்சோண்டு ஒரு அரை மூடி பிழிஞ்சிக்கினா போதும். லைட்டாக அப்படி பிழிஞ்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ பார்த்திங்களா நல்லாயிருக்கும். புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன். சிக்கன் வேகட்டும். பாருங்க, நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. சிக்கனில் அப்புறம் தக்காளி, வெங்காயம், தயிர், இதில் இருக்க தண்ணியே பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது. ஸோ சிக்கன் நல்லா வேகட்டும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நம்ம சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி சம்டைம்ஸ் சீக்கிரம் வந்துடும், சம்டைம்ஸ் லேட் ஆகும் இல்லையா. ஸோ அது அப்படியே வேகட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ரைஸ் சேர்த்துக்கலாம். பிரியாணி ரெடி ஆகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா மட்டன் ஈரல் நல்லா கழுவி வச்சுருக்கேன். கழுவிட்டு தண்ணியில் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பிரியாணிக்கு போட்டது போக மிச்சம் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு இதுக்கு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ இதெல்லாம் ரெடி. பொடியை வெங்காயத்தை நறுக்கிட்டு இதில் மஞ்சள் பொடி மட்டும் நல்லா கழுவிட்டேங்க. ஒரு 5-6 தடவை கழுவிட்டேன். மஞ்சள் பொடி மட்டும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ள இதையும் சைடில் தாளித்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே ரெடி ஆகிடும். இதில் மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கேங்க. நல்லா கழுவிடலாம். தண்ணியும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அது இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கும். ஈரல் ரெடி. கழுவியாச்சு நல்லா க்ளீனாக. ஈரலுக்குமே கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். அதையும் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ நம்ம இதெல்லாத்தையும் நறுக்கிட்டோம்னா தாளித்து விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள் தண்ணி கொஞ்சம் வற்றிருச்சு. இப்போ நான் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இன்னொரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ 1 கப்பு அரிசிக்கு 1.25 இல்லை 1.5 தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இதில் இப்போ வந்து 1 கப் தண்ணி சேர்த்துட்டேன். பேலன்ஸ் மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ ஈரலுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா ரெடி, இஞ்சி பூண்டு தக்காளி பேஸ்ட்டு, பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, புதினா எல்லாம் ரெடி. இப்போ தாளிக்கலாம். இப்போ ஈரல் தாளிக்கிறதுக்கு மட்டனோட ஈரலுங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து நல்லா ஒரு துண்டு பட்டை, சின்னதாக இருந்தால் சரி, இல்லை பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ டேஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் மீடியம் சைஸில் இருந்தது நல்லா உடச்சி வச்சுருக்கேன். பட்டை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதுலேயே சோம்பு அதை சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விடுங்க. நல்லா நல்லா வதங்கட்டும். வதங்கி கலர் மாறட்டும். அதுக்கப்புறமா கட் பண்ணி இது அரைச்சி வச்சுருக்கோண்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை சேர்த்துக்கலாம். அதுக்குள்ள பிரியாணி என்ன ஆச்சுன்னு பார்க்கலாங்க. தண்ணி நல்லா இதுவாகிடுச்சு. பேலன்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் பேலன்ஸ் பண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு.
இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு அரைக்கும் போது எடுத்து வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கி வச்சு இப்போது அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி இல்லைங்க, அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி புதினா சேர்த்துடலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வதங்கிடும். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்தோம்னா ஒரு மாதிரி ஈரமாக இருக்கும். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா தாங்க இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இருந்தால். இது வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ போட்டோம், ஒரு கைப்பிடிக்கு மேலே போட்டோம். எவ்வளோண்டா வச்சு பார்த்தீங்களா? அதனால ஒன்றும் டேஸ்ட் பெருசாக இருக்காது, நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி எல்லாம் சேர்க்குறோம் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வதக்கி விட்டுடலாம். வதக்கிட்டு காட்டுறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதிலே மஞ்சள் பொடி உப்பெல்லாம் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஈரல் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஈரல் சேர்க்கலாம். இன்னும் காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சேர்க்கணும். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். காரத்துக்கு மிளகா பொடியை சேர்த்துடலாம். இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துடலாங்க. எவ்வளோ வேணும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கிற ஈரல் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக மசாலாலாம் ஏறுற மாதிரி. தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை இதுலேயே தண்ணி விட்டு வருதுனாக்கா அப்படியே க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நிமிஷம் வதங்கட்டும். அப்படியே அதுக்குள்ளே நம்ம பிரியாணியை பார்க்கலாம். தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பக்கம் இது வெந்துட்டுருக்கு. இதில் ரைஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. லைட்டாக ஒரு பரட்டி அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. அரட்டிக்கும் தண்ணிக்கு இவ்வளோ இருக்குது. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 7 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். இதுக்குள்ளே நம்ம ஈரல் என்ன வச்சுருக்கோம். நல்லா வதங்கிச்சு. கலர் மாதிரி பார்த்தீங்களா? ஒரு மாதிரி ப்ரௌனாக இருந்தது, இப்போ கலர் ஆகிடுச்சு. தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் லைட்டாக. ஒரு 1/2 கப்பு. 1/2 கப் தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். நல்லா மசாலாலாம் அதில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. வெந்து வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டு பாருங்கள். தண்ணி நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து தம் போட்டுடலாம். நல்லா க்ளோஸ் பண்ணி டைட்டாக மூடி வச்சிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7 நிமிஷம், 7லேருந்து 10 நிமிஷம் அப்படி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஈரல் ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள். கொத்தமல்லி புதினாலாம் போட்டு மேலே தெரியுதா பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த புதினா கொத்தமல்லி வாசனையோட அவ்வளோ நல்லாயிருக்கு. பீஸ்லாம் பாருங்கள் உடையாமல் எப்படி இருக்கு பாருங்கள். ஈரல்லாம் ரொம்ப நல்லதுங்க. பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி. இந்த பாருங்கள். இது அப்படியே இந்த தயிர் சாதத்துக்கெலாம் சாப்பிடும்போது சாம்பார் சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இல்லை ரைஸ் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. இதில் சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு வெரைட்டி ரைஸ் கூட எல்லாத்துக்கு கூட இந்த சைட் டிஷ் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. இதே மாதிரி குக்கிங் வீடியோஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். பெருசாக ஒன்றும் வேலையே கிடையாது. வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. கொத்தமல்லி புதினாவையும் தனியாக நம்ம பண்ணுறதுக்கு இதோட சேர்த்து பண்ணும்போது அந்த ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக. சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் சரி, சாம்பார் சாதத்துக்கு கூட, ரசம் சாதத்துக்கு கூட எல்லாத்துக்கு கூட நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள். பீஸ் எதுவும் உடையாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்தது பிரியாணியை பார்க்கலாம். இது இப்படி தான் வந்திருக்கு. நான் இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஈரல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது பிரியாணி மட்டும்தான் பேலன்ஸு. அதையும் பார்த்துடலாம் வாங்க. இப்போ பாருங்கள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு அப்படியே பரட்டி விட்டுடலாம். லைட்டாக அப்படியே எடுத்து விடலாம். சிக்கனில் அப்படியே இருக்குது. சாதமாக உடையெல்லாம் ஜீரக சம்பா வேறங்க. இது எப்படி இருக்கும் பாருங்கள். கரெக்டாக நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா சூப்பராக வரும்.
ஒரு பரட்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குங்க, பார்க்குறதுக்கே செமையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் அந்த லெமன் தயிர்லாம் சேர்ந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. ரைஸுமே பாருங்கள் குலையாமல் நல்லாயிருக்கு. ஒரு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா இந்த ஹீட்லேயே இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேகும் பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் இப்படி நான் ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈரலும் அதே மாதிரி ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி என்னுடைய சேனலில் குக்கிங் வீடியோஸ் இருக்குது, ஷாப்பிங் வீடியோஸ் இருக்குது. பார்த்துட்டு உங்களுடைய சப்போர்ட்டு கொடுங்க எப்படி இருக்குன்றது. பிரியாணி பாருங்கள், தண்ணி கரெக்டாக இருந்தது. ஆஃப் பண்ணிவிட்டேன். சிக்கனுமே எல்லாமே நல்லா இருக்குது. இதுதான் உங்களுக்கு இங்கே பாருங்கள், உடையாமல் சூப்பராக வந்திருக்கு. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.